நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. மஞ்சமலையை பொறுத்த வரைக்கும் மாயாண்டியோட குடும்பம் ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும். அதுதான் பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த குடும்பம் இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க. பட் அதை எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி நம்ம அழகரும் பூங்கொடியும் மண்டபத்தில் வந்து நின்னது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏற்கனவே பூங்கொடிக்கிட்ட இவங்க பேசி வச்சிருந்தது வேற. இப்போ அழகர் கூட வந்து நிற்கிறா அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு குழப்பமாக இருக்குது நம்ம ராசாத்திக்கு. பட் நம்ம மஞ்சமலையால் இந்த கூத்தையெல்லாம் என்னால் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நம்ம ராசாத்தி இருந்துட்டு இல்லைன்னு என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கூட பேசியிருந்துருக்கலாம், அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் நம்ம பூங்கொடி வந்து அந்த ஃபங்க்ஷனை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம மாயாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளவுதான், பூங்கொடி வரமாட்டா போல இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நினச்சாலும் நம்ம அழகர் தான் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொடலுக்கு ஊற்றி கொடுத்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் சொடலை அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் அழகர் எப்படியாவது அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருந்தார். இவர் அதாவது நம்ம மஞ்சமலையை பொறுத்த வரைக்கும் எப்படியும் பூங்கொடி இருக்கிற இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஃபைனலாக நம்ம அழகர் பூங்கொடியை தேடி போன இடத்துல அங்கே என்னென்னமோ நடந்து ஒரு வழியாக அவங்கள அந்த கருங்கல் பாண்டிகிட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்க. உன்னோட முடிவு தான், எல்லாமே நீ நினைக்கிறது தான் நடக்கும். ஆனால் நீ எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சின்னா மண்டபத்துக்கு வர வேண்டாம், ஆனால் வரணும்னு நினச்சின்னா தாராளமாக வரலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் பூங்கொடி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம அழகருமே யோசிக்கலை. முக்கியமாக அழகர் மட்டும் ஒருவேளை அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ண அந்த கல்யாணத்துலேருந்து இவங்களை கடத்தாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருங்கல் பாண்டிக்கு மனைவியாக இருப்பாங்க நம்ம பூங்கொடி. கருங்கல் பாண்டி எவ்வளோ மோசமானவர் அப்படிங்கிறது பூங்கொடிக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் பெட்டர் தான் நம்மளை கடத்தினது அழகர், நம்ம ஏன் அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் பூங்கொடியை பேசுகிறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு வந்து நம்ம ராசாத்தியும் மஞ்சமலையும் பேசுகிறாங்க. முக்கியமாக மஞ்சமலை கோவத்தில் இருக்காரு, பேச மாட்டுறாரு. ராசாத்தி தான் நம்ம என்ன திட்டம் போட்டு வச்சுருந்தோம், நீ என்ன பிள்ளை பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நாங்கள் அவங்க அவமானப்படுறதை பார்க்குறதுக்காக வந்தோம், ஆனால் இங்கே நாங்கள் வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவளை திட்டாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அப்போது நம்ம ராசாத்தி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிற நீ, அப்படி என்ன அங்கே நடந்தது வேற, நாங்கள் உங்கள் வீட்டில் தானே இருக்க சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே கருங்கல் பாண்டி வந்துட்டான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்கு கதவு அடிச்சுட்டு உள்ளதான் இருந்தோம், கதவு தட்டுற சத்தம் கேட்குது, யாராக இருக்கணும்னு நினச்சி தான் கதவை ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவன் வந்ததே எங்களுக்கு தெரிஞ்சுது. அவன் என்னையும் அடித்து கீழே தள்ளி விட்டுட்டான், நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இருக்கால அவளையும் கட்டி வச்சுட்டான் தூணில். அதுக்கப்புறம் பூங்கொடியை கடத்திட்டு போயிட்டான். எங்களால் எதுவுமே பண்ண முடியல, வீட்டை லாக் பண்ணி வெளியே நாங்கள் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செல்வி வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போது நீ தான் அழகருக்கு கால் பண்ணி வந்து பூங்கொடியை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலை, பட் சொல்லியிருந்தாலும் அது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அழகர் வந்து பூங்கொடியை காப்பாற்றுவாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க செல்வி. என்ன பிள்ளை, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் கிறுக்கு இல்லை, ஆனால் அந்த கருங்கல் பாண்டி பூங்கொடியை ரொம்ப ரொம்ப கிறுக்குத்தனமாக காதலிச்சிட்டு இருக்கான். அவளை எப்படியாவது அடைஞ்சு தீரணும்னு நினச்சிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அது தாங்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட சும்மா பில்டப் பண்ணாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க நம்ம மஞ்சமலை. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம பூங்கொடி போய் முன்னாடி நின்று, அப்பா உங்கள் பொண்ணு அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் அந்த அழகரையே கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனேன். உங்களுக்கே தெரியும், உங்களை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே பெருசு இல்லை. ஆனால் இப்போது அந்த குடும்பத்தை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போய் அதை பண்ணுறேன்னா அதில் காரணம் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியலையாப்பா அப்படின்னு கேட்டு கண் கலங்குறாங்க. நீ அழாதம்மா அப்படின்னு மஞ்சமலை மன்னிச்சிடுறாரு. அப்போவே என்னென்ன அவள் சும்மா கண் கலங்குனா நீங்கள் மன்னிச்சிடுவீங்களா? அப்போது அந்த அழகரை ஏற்றுக்கிட்டு அவ கூட வாழ தயாராகிட்டாளா? அவங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி தான், அவங்கெல்லாம் நினச்ச மாதிரி தான் நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. அப்படி தானே நம்ம எல்லாரும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்பணும். அப்படி ஒரு விஷயத்தை தானே உங்கள் மக பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. ராசாத்தி அவள் ஏதாவது ஒன்று செஞ்சால் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம், சொல்லாத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் பூங்கொடி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் டிவி போட்டு சும்மா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் யாருன்னு கேட்டால் யாருமே எதுவுமே சொல்லலை. அதனால செல்வி போய் கதவை ஓப்பன் பண்ணான். அப்போது கருங்கல் பாண்டி நிற்கிறான். அவனை பார்த்த உடனே பயம் ஆயிடுச்சு. வெளியே போய் இங்கே எதுக்கு வந்தேன்னு நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம். அவங்க 2 பேரையும், அதாவது செல்வியை அடித்து மயக்கம் வர வச்சுட்டான். அதே மாதிரி இவளை வந்து கட்டி போட்டுட்டான் தூணில். என்னை கடத்திட்டு போய் என்ன பண்ணா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அவனோட பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்
என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாப்பா. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா என் கூட பரிசம் போட்டுட்டு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் நடத்தி வச்சா நான் ஒத்துப்பேனா? எனக்கெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்தவரை நீ என் பொண்டாட்டி தான். 1 மணி நேரமாவது என் கூட வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான்ப்பா. எனக்கு பயம் ஆயிடுச்சு. அங்கே சுற்றி அவங்க ஆளுங்க இருக்காங்க. என்னால் அங்கேருந்து தப்பிச்சும் வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை அடித்து கூட அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் தான் அழகர் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அழகர் உன்னை காப்பாற்றினானா அப்படின்னு நம்ம ராசாத்தி கேட்குறாங்க. ஆமாத்த, நானுமே அழகர் அங்கே வருவானே எதிர்பார்க்கவே இல்லை. அவன் செல்வி வீட்டுக்கு போயிருக்கான். அந்த செல்வி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அங்கே விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக, அதாவது என்னை காப்பாற்றுறதுக்காக அங்கே விசாரித்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அங்கே வந்து சரியான நேரத்தில் அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினான். அவன் சரியான பொறுக்கியாக இருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போவுமே நான் அழகரையோ இந்த குடும்பத்தையும் மன்னிக்கலை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ற ஐடியாவிலையும் இல்லை. ஆனால் அழகர் ஒரு விஷயம் சொன்னான்ப்பா. ஆக்சுவலாக இந்த கல்யாணத்துலேருந்து நான் உன்னை கடத்தாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இவனுக்கு நீ பொண்டாட்டி ஆயிருந்திருப்ப. இப்படி ஒரு குடும்பத்தில் நீ மருமகளாக வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுலேருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன். அதுக்காகவாச்சு இதை எனக்கு கைமாறா பண்ணுன்னு கேட்டான். அதனால தான்ப்பா நான் வந்தேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அப்படியா அப்படின்னு. ஆமாம், அப்படி தான் கேட்டான். என்னால் என்ன பண்ண முடியும்? என் மானத்தை காப்பாற்றிருக்கான். ஒருவேளை அவன் கடத்தாமல் இருந்திருந்தான் அப்படின்னா அந்த பொறுக்கி கூட எனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். காலம் முழுக்க நீங்களுமே என்னை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவசரமாக அவங்களுக்கிட்ட நம்ம சவால் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டோமோன்னு எனக்கு தோணுச்சுப்பா. அது மட்டும் இல்லை, சரியான நேரத்தில் அழகர் அங்கே வரலனா இந்நேரம் நான் உயிரோடு இருந்து பண்ணே தெரியல. அழகர் என்னை கடத்திட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு என்னை கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு இருந்தான்ப்பா. அவன் கெட்டவனா நல்லவனா அப்படிங்கிறத தாண்டி அந்த கருங்கல் பாண்டி கூட கம்பேர் பண்ணா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. பரவாயில்ல, அதுக்காக உங்களுக்கு அவங்க பண்ணின அநியாயம் எதுவும் சரின்னு ஆயிடாது. அதுக்காக கண்டிப்பாக அவங்கள நான் பழிவாங்க தான் போகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னை கடத்திட்டு போனது என்னமோ உண்மைதான். அதனால் அவங்கள அவமானப்படுத்தணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஒருவேளை கடத்தாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்கப்பா. கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க நான் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கணும். ஒரு நாள் கூட அந்த ஆள் கூட என்னால் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிருக்கானே தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு யோசிச்சு தான் நான் இங்கே வந்து நின்னேன்ப்பா. நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழ போகிறாங்க. பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு மஞ்சுமலை. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எப்போவுமே நான் உங்கள் பொண்ணுப்பா, உங்களுக்காக தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். இப்போ வரைக்குமே அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் நான் மாறவே இல்லை. அவமானப்படுத்தலை, அவ்வளோதானே. இந்த முறை நான் அவங்கள அவமானப்படுத்தாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. மற்றபடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்கும், நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வராங்க வெளியே. என்னப்பில் இங்கே வந்து நிற்கிற, என்ன கிளம்பிட்டியலா, கிளம்புறோமா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்ன, இதுக்கு மேலே இங்கே என்ன வேலை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு மஞ்சுமலை. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுமா சாப்பிட்ற இடத்துல, வாங்கல நம்ம கலந்துப்போம் அப்படின்றாங்க. முதல்ல மஞ்சுமலை யோசிக்கிறாரு, ராசாத்தி எங்கள் அண்ணன் மனசு மாதிரி போயிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்த அழகர் பூங்கொடிக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு தலையாடுறாரு. அந்த அழகர்கிட்ட நான் பேசணும், அவனை கொஞ்சம் வர சொல்லு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ராசாத்தி போகிறாங்க அழகர்கிட்ட. எங்கள் அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா, வர சொல்லிச்சு, வெளியே நிற்குது அப்படின்றாங்க. என்ன பேசணுமா அப்படின்னு திமிரா பேசுகிறாரு. ஏய், அவர் பெரிய மனுஷன், கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படின்னு. என்ன பேசணுமான்னு தானே கேட்டேன், நான் எங்கே மரியாதை இல்லாமல் பேசினேன் அப்படின்றாரு. போ வெளியே நிற்கிறாரு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் சொன்னால் நான் போகமாட்டேன் அப்படின்றாங்க. அப்பா சாமி போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ராசாத்திக்கு தான் வந்து பயங்கர ஏமாற்றம். ஆனால் இதுக்கு பின்னாடி சுழல் இருக்காருங்கிறது இன்னமும் ராசாத்திக்கும் மஞ்சமலைக்கும் தெரியாமல் தான் இருக்குது. இப்போது நம்ம அழகர் வராரு. என்ன நடக்குதுங்க இங்கே, ஏன் பூங்கொடி அழுதுட்டுருக்கா, என்னாச்சு அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏப்பில் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த நீ ஃபங்க்ஷனுக்கு, எல்லாரும் எம்பிட்டு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, நீ வராமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம அழகர் வராரு. அவள் வராமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், உன் அண்ணன் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அவமானப்பட்டு எல்லோரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே, சரியான நேரத்தில் பூங்கொடி வந்துட்டால அப்படின்னு. அவளாக ஒன்றும் வரலை, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு அழகர். நானாக தான் வந்தேன் அப்படின்றாங்க பூங்கொடி. ஆமாம் நீயே தான் வந்த, ஒருவேளை நீ வரலன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் அவமானப்பட தான் நின்றுருப்போம், அதுக்காக பெரிய தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஆள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதுக்கு உனக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பூங்கொடி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, யார்கிட்ட இருந்து காப்பாற்றினா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க பூங்கொடி. அப்போ சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மஞ்சமலை வந்து விஷயத்த சொல்கிறாரு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. அடியே
என்னடி சொல்ற, அவங்க எப்படி உன்னை கடத்தினா அப்படின்னு. இப்போ தானே தெளிவாக சொன்னேன், திரும்பவும் அதை கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்றாரு. நல்ல வேலையாக அழகர் தம்பி போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துச்சு, இல்லாட்டினா என் பிள்ளை அவன் என்ன பண்ணியிருப்பானோ தெரியலையே அப்படின்னு பேச்சு அழுகுறாங்க. முதல்ல இதை போய் அண்ணன் கிட்ட சொல்லணும், அப்போதான் அவனோட தோலை உரிப்பாரு அப்படின்னு பேச்சு கிளம்புறாங்க. அத்தை 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 ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னையா அப்படின்னு. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்றாரு அழகர். மஞ்சமலைக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்பா ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பேச்சு. அப்போது அழகர் சொல்கிறாரு, இல்லத்த ஏற்கனவே அந்த ஆள் கூட தான் பூங்கொடிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பூங்கொடியை கடத்திட்டு போயிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பூங்கொடிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன். பூங்கொடி சொல்லியிருப்பாளே, அவள் சொல்லியிருக்க மாட்டா முட்டைக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போது அவர் சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கேன், அதனால் நீங்கள் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இந்த நேரத்தில் நான் பூங்கொடி கிட்ட கேட்டுக்கிட்டேன், இந்த கல்யாணத்துலேருந்து உன்னை காப்பாற்றினேன்ல, அதுக்காகவாவது என் குடும்பம் அவமானப்படாமல் பார்த்துக்கோ, தயவு செஞ்சு ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னு கேட்டேன். அவளாவே அவள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கட்டும்னு விட்டேன். அவள் நான் வரேன் அப்படிங்கிற முடிவை தான் எடுத்தா. அதுக்காக பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. என்னையா சொல்கிற, அந்த ஆள் அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோ மோசமானவனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க பார்த்தேன், அவசரப்பட்டு என் பிள்ளையோட வாழ்க்கையவே நான் நாசம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் என்ன, உங்கள் பொண்ணு என்ன என் கூட வாழ்கிறதுக்கோ அந்த வீட்டு மருமகளாவோ இருக்குது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட முகத்தறியை கிழிக்கிறதுக்கு வந்திருக்காங்களாமே அப்படின்னு. அது வேற, அது பகை சம்மந்தப்பட்டது. ஆனால் நீ கெட்டவன் இல்லையா, நல்லவன் தான் அப்படின்னு மஞ்சுமலை சொல்கிறாரு. பாடுறா, உங்கள் வாயிலேருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வருமா அப்படின்னு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உனக்கு பிடிக்கவே பிடிக்காத அவளை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னா உண்மையிலே உனக்கு நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இல்லை, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் மேலே கை வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு நல்லது சொல்லி தான் எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு உண்மையிலே பெருமையாக இருக்குது பேச்சுக்கு. போயிட்டு பேச்சு வந்து அழகரோட கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க. உன்னை நான் என் அண்ணன் பையனை சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உன்னை அன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடியா. சின்ன வயசுலேருந்தே நீயும் பூங்கொடியும் அம்பட்டு க்ளோஸாக இருப்பீங்க, இப்போவுமே கூட 2 முறை அவளை காப்பாற்றிருக்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம அழகர். அப்போது பேச்சு சொல்கிறாங்க, ஆமாய்யா, கல்யாணத்துலேருந்து அவளை கடத்திட்டு போனதுனால அந்த ஆள்கிட்ட இருந்து அவள் கல்யாணம் பண்ணாமல் தப்பிச்சா. இப்போது உங்க கூட இந்த ஃபங்க்ஷனில் வந்து உட்காரக்கூடாது, உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த பூங்கொடியை தேடி தான் நீ போன. ஆனால் அவளுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது நமக்கு அவமானத்தை தேடி கொடுக்க நினச்சவளை நம்ம ஏன் காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு சராசரி ஆளாக நீ வந்திருக்கலாம். ஆனால் நீ அவளை தேடி போய் காப்பாற்றி அவளோட பர்மிஷனோட இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்க. உன் அப்பாவோட குடும்பத்தை அவமானப்படுத்தாமையும் பண்ணியிருக்க, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கூடயும் தங்கச்சி பிறந்திருக்கா, எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அப்போ கூட எவ்வளோ கரெக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதுல நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லது தான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் இவளுக்கும் பெருசாக சண்டைலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவை கொலைகாரன்னு சொல்லி என்னை கொலைகாரன் பையன்னு சொன்னான். அதுலேருந்து தான் எனக்கு பிரச்சனை. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இவ சொன்னான்னு தான் எல்லாருமே ஸ்கூலில் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை. அப்படி சொன்னால் என்ன தப்புன்னு தான் நான் கேட்டேன். வேற யாரோ சொல்லி தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்றாங்க பூங்கொடி. சரி, இப்போதைக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அதான் இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷன்னு. இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. என்னைக்கும் இவ என் பொண்டாட்டி ஆகிட முடியாது. ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை ஆபத்தில் இருக்கு, காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாற்றினேன், அவ்வளவுதான். மற்றபடி இவளை நான் பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டேன்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அவளை கடத்திட்டு போய் அவளை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத அவள் சொல்லி தானே இப்போ நீங்கள் கேட்டீங்க. அவன் கடத்திட்டு போனான், அவன் இவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் நினச்சிருந்தா அதை சாக்க வச்சு நான் இவளை வேண்டான்னு சொல்லி தலைமொழி இருக்க முடியும். ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அதனால தான் சொல்கிறேன், இப்போவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் கெட்டவங்க கிடையாது. தயவு செஞ்சு அதை நம்ப சொல்லுங்கள். உங்கள் பொண்ணை பழி வாங்குறங்கிற பேரில் அவங்கள யாரையும் கஷ்டப்படுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அழகர் சொல்கிறாரு. ஏன்பா தெரியக்கூடாது, என் அண்ணனுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு. வேண்டாம், அவங்க பூங்கொடியாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஆட்டோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வண்டி எதுவும் கிடைக்காம அங்கே எங்கேயோ இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும். தயவு செஞ்சு இதை பற்றி வேறு யாருக்கும் சொல்லிக்க வேண்டாம். ஏற்கனவே நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்க. மறுபடியும் அதை நான் சரி பண்ணதாக கூட இருக்கட்டுமே, தயவு செஞ்சு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும், முக்கியமாக உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க, யாருக்கும் தெரிய வேண்டான்னு அப்படின்றாரு அழகர். அப்போ மஞ்சுமலை இருந்துட்டு,
தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கல்யாணத்திலேருந்து என் பொண்ணை காப்பாற்றினேன். 2வது முறை அவன் கிட்ட இருந்து என் பொண்ணோட மானத்தை காப்பாற்றினேன். அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு நாங்கள் நம்பிட மாட்டோம். பழி வாங்குறது உறுதி. என் பொண்ணு எதுக்காக எந்த நோக்கத்துக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற இன்னொரு பொண்ணு இருக்காளே அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா இருந்தாலும் சரி, என்னவோ பண்ணிக்கோ. ஆனால் கண்டிப்பாக எங்கள் எண்ணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சமலை சொல்கிறாரு. பரவாயில்ல, இந்த விஷயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. அட்லீஸ்ட் நான் அவளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையாவது. நான் நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணலை, அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். சரி வரேன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் ஒழுங்காக கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா என் குடும்பம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எங்கள் அப்பாவுக்கும் அவமானம் இருக்காது. தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம அழகர் உள்ளே போகிறாரு. பேச்சு போய் மஞ்சமலை கிட்ட பேசுகிறாங்க. எங்க எவ்வளவோ நடந்துருச்சு, நம்ம பிள்ளை இன்னைக்கு நம்ம முன்னாடி முழுசாக நிற்கிறா அப்படின்னா அதுக்கு காரணமே அழகர் தான். அவன் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அவங்க குடும்பத்துக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு. பண்ணிட்டு போயிடுவோமேங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இங்கே வரப்போகிறோம்? பூங்கொடி பார்த்துக்குவா. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட முகத்திரைய பூங்கொடி கிழிக்கிறாரா, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம தான் எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இவ சொல்ல போகிறாளான்னு நீங்களே காத்துட்ருங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி கொஞ்சம் கேப் கிடைக்கவும் உன் அண்ணன் குடும்பத்தை தலையில் தூக்கி வைக்க பார்க்குறியா அப்படின்னு. என்றைக்குமே என் அண்ணன் குடும்பத்தை நான் தலையில் தான் தூக்கி வைப்பேன். அப்படி வைக்கலனாலும் அவங்க கோபுரத்து மேலே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நல்லவங்க. உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக அவங்க கெட்டவங்க ஆகிட மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம பூங்கொடியுமே அதை தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா என் கூட வாங்க, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால மஞ்சமலையும் வராரு. என்ன இவர் நம்ம ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லலை, இவர் பாட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம ராசாத்திக்கு பயங்கர கோவம். அண்ணன் மறுபடியும் அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிடுச்சுமா. நம்ம அப்பா செத்து போனதுக்கு அந்த மாயாண்டி தான் காரணம், அண்ணன் கை இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாயாண்டி தான் காரணம். அதே எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு பாத்தியாமா 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை ஏற்றி வேற விட்டுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சுடலையை தேடி போயிட்டு இருக்காங்க ராசாத்தி. அங்கே போய் பார்த்தா மறுபடியும் அவங்க கொடுத்து சரக்குல மிச்சம் இருக்கிறத உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஏதி அவனுக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா அந்த சூனா பணம் கொடுத்தான் அப்படின்றாங்க. சூனா பணம் எதுக்கு உனக்கு சரக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவா பூங்கொடி செல்வி வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்காக இதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லடி, இங்கே பாரு 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொடலை சொல்கிறாரு. சொடலை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கத்துறாரு. கோவமாக வராரு. என்ன காரியம் பண்ணியிருக்கிற அப்படின்னு கத்துறாரு. அண்ணே விடுன, ஏன்னா இப்போ கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாத்தியா, நம்ம திட்டத்தில் மண்ணள்ளி போட்டுட்டான் அப்படின்றாங்க. அண்ணே கொஞ்சம் பொறுமையாருன்னு, அவர் சொன்னதுனால தானே அழகர் சரியான நேரத்தில் போய் பூங்கொடியை காப்பாற்றினான். இல்லாட்டினா பூங்கொடிக்கு என்னனாலும் நடந்திருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனுஷன் இப்போ நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு. தயவு செஞ்சு விடுன இந்த விஷயத்தை. இதோட நீ போன அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது தானே போனேன், போயிட்டு வா போ. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். திட்டத்தை கரெக்டாக போட்டிருக்கணும், நம்ம தப்பு. மற்றபடி பூங்கொடியை நம்ம கோச்சிக்கிறதுல எதுவுமே இல்லை, இவர்கிட்ட கோச்சிக்கிறதுலையும் ஒன்றும் இல்லை. அழகர் மட்டும் அப்படி போலனா பூங்கொடியோட வாழ்க்கை வீணாக போயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சமலையை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.